Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி தாய்மார்களுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் ஒவ்வொரு வீட்டிலும் கொடுக்கப்படும். அந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன பொருட்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி ஒரு திட்டத்தை வேறு மாநிலம் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறதா? ஆனால் வேறு மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறது மத்திய அரசு, பிஜேபி ஆளும் அரசுகளுக்கு. நம்மை ஓரவஞ்சகத்தோடு பழிவாங்கும் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகின்ற மாநிலத்துக்கு எதுவும் தரக்கூடாது என்று தர வேண்டிய நிதிகள் அனைத்தையும் அங்கேயே தடுத்து அணைபோட்டு வைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்க்காருக்கு சொல்லி உங்களை எதிர்பார்க்காமலே இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம் செய்கிறீர்கள். மிஸ்டர் மோடி, election commission has become a partisan organization. தேர்தல் கமிஷன் எடுபிடி கமிஷன் ஆகிவிட்டது. அதனால் தான் தலைமை செயலாளர் திடீரென மாற்றப்படுகிறார். நேற்றைக்கு மாற்றிவிட்டு யாரை கொண்டு வந்து இங்கே நியமித்திருக்கிறீர்கள்? வெட்கம், மானம், சூடு, சுரணை, ரோசம் எதுவும் இல்லாத அந்த கூட்டம். முன்னாள் முதலமைச்சராக ஒரு நபர் இருந்தாரே, உங்களிலே பலருக்கு அந்த பெயர் ஞாபகம் இருக்காது. நான் பெயரை சொன்னால் தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி. அவருடைய தலைமை செயலாளரை கொண்டு வந்து எப்படி தலைமை செயலாளராக போட்டாய்? இது அக்கிரமம் அல்லவா? நேருக்கு நேர் களத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற தலைமை செயலாளர், அவர் எந்த கட்சியின் சார்பாளர் அல்ல, முருகானந்தம், அவரை மாற்றிவிட்டு பழனிசாமியினுடைய ஏஜென்டாக அவருடைய தனி செயலாளராக இருந்த சாய்குமார் என்ற நபரை கொண்டு வந்து தலைமை செயலாளராக போட்டிருக்கிறீர்களே. இந்த இப்படிப்பட்ட முறையில் தான் உங்களுடைய காரியங்கள் நடைபெறுகின்றன. எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். நான் தெற்கு சீமையை சேர்ந்தவன். தூத்துக்குடி வட்டாரத்திலே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நச்சாலையை எதிர்த்து 15 வருடங்கள் இடைவிடாது போராடியவன், நீதிமன்றங்களில் போராடியவன், பேரணி நடத்தியவன், உண்ணாவிரதம் இருந்தவன், மறியல் நடத்தியவன், கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலேயே போய் தூத்துக்குடியிலே தமிழர்கள் சிந்திய ரத்தம் இந்த உச்ச நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது. The blood spilled on the soil of Tuticorin cries for justice in the Supreme Court. இப்படி என்னுடைய வேட்புமனுக்களை விசாரிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உத்தரவிட்டு அது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன், மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே ஸ்டெர்லைட்டில், பச்சை குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே, 11வது வகுப்பு படிக்கின்ற ஸ்னோலின் பாடசாலைக்கு செய்கிற பெண் தலையில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து மண்டை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்ததே, கேள்விப்பட்ட 6 மணி நேரத்துக்குள் அந்த நகரத்துக்குள் பிரவேசித்த முதல் அரசியல்வாதி வைகோ என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக போராடி இருக்கிறேன். அது முல்லை பெரியார் ஆகட்டும், நியூட்ரோனோ ஆகட்டும், என்எல்சி ஆகட்டும், எங்களைப் போல போராடியவர்கள் யாரும் கிடையாது. நான் பிறந்தது ஒரு முறைதான் தமிழ்நாட்டில், இனியும் பிறக்கப் போவதில்லை. ஆனால் நான் நேசிக்கிறேன், நான் பூஜிக்கிற இந்த செந்தமிழ் நாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த 13 பேருடைய சாவுக்கு யார் காரணம்? ஸ்டெர்லைட் நிறுவனம் காரணமா? இல்லை, இல்லை, எடப்பாடி பழனிசாமி காரணம். பழனிசாமி அந்த கோடீஸ்வர நிறுவனத்துக்கு எடுபிடி ஏஜெண்டானார். அதனால் தான் காவல்துறையை ஏவிவிட்டார். 13 பேர் படுபயங்கரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த சாவுக்கு காரணம் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி. அப்படிப்பட்ட கொடுமைகளை செய்துவிட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கை பேசுகிறீர்கள். வேடநத்தத்திலே அந்த பெண் 11வது வகுப்பு படிக்கிற பெண் பரிதாபகரமாக நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். கேள்விப்பட்ட 6 மணி நேரத்துக்குள் அது வீட்டுக்கு போனேன். மற்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளை உள்ளே வர மறுத்தார்கள். ஊரோடு திரண்டு வந்து
வைகோ வந்தால் நியாயத்துக்கு வருவார் என்று அழைத்துக் கொண்டு போனார்கள். அந்த வீட்டிலே சாயங்காலம் வரை உட்கார்ந்திருந்தேன். ஃபேன் கிடையாது, கழிப்பறை கிடையாது, கட்டில் கிடையாது. 2 பெண் குழந்தைகள். இந்த 2வது பெண் இயற்கை உபாதைக்காக வெளியே சென்றவள் வரவே இல்லை வீட்டுக்கு. தேடி தேடி பார்த்தார்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். அகம்பாவமான பதில் கிடைத்தது. மறுநாள் காலை விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். அதில் இருதயமற்ற ஒரு போலீஸ் அதிகாரி எவரோடாவது ஓடி போயிருப்பாள் என்று சொன்னார். கடைசி ஒரு புதருக்கு மத்தியில் அலங்கோரமான நிலையில் அரை நிர்வாணமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த தாயும் தந்தையும் 3 நாள் சாப்பிடவே இல்லை. நான் பக்கத்திலே உட்கார்ந்து இந்த பழச்சாறையாவது சாப்பிடுங்கள், இப்படி இருந்தால் உங்கள் சிறுநீரகங்கள் கெட்டு போகும் என்று அவர்களிடத்திலே நான் வற்புறுத்தினேன். 7 நாட்களுக்குள் காவல்துறை கண்டுபிடித்தது. கண்டுபிடித்த அந்த கொடிய காமுகனை பலாத்காரம் செய்து கொலை செய்த அந்த மனித மிருகத்தை எப்படி ஜாமீனில் விட்டார்கள்? இதற்கு முன்பு 2 பெண்களை நாசமாக்கி இருக்கிறார். அவன்தான் இந்த கொடுமையை செய்திருக்கிறான். நான் நீதிபதிகளுக்கு சொல்வேன், பிரஜை என்ற முறையில், ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில், இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்கிறவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. முதலமைச்சருக்கு சொல்வேன், நீங்கள் மீண்டும் முதல்வராக போகிறீர்கள், அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படி முதலமைச்சரான பிறகு சட்டம் கொண்டு வாருங்கள். பாலியல் பலாத்காரத்திலே ஈடுபடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்காத முறையிலே சட்ட சரத்துக்களும் ஆயுள் பரியந்த வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்க முடியுமான தண்டனையும் கொடுக்கப்பட்டால் தவிர இந்த கொலைபாதக மிருகங்கள் திரும்ப திரும்ப மதுவை அறிந்துவிட்டு, போதைப் பொருள் அறிந்துவிட்டு சின்னஞ்சிறு பிள்ளைகளை நாசமாக்கி கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒன்றை தெரிவிக்கிறேன். தேர்தல் நாளில் தகத்தகாயமாக செம்பர் கிரணங்களை வான மண்டலத்திலே வாரி இறைத்துக் கொண்டு வருகிறதே உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் வாக்குகளை வழங்கி அபரிமிதமான வெற்றி, பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, ஜாதி மதம் கட்சி மாறாமல் ஒரு எம்எல்ஏ இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் தம்பி இருப்பார் என்று நான் நிச்சயமாக செந்தில் செல்வனை பொறுத்த மட்டில் உத்தரவாதம் அளிக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.